ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தோழர் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு மூவி தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மூவி வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ தான் ஒரு இன்ஸ்டா ரீல் மூலியமாக ஒரு சீன் பார்த்துருந்தோம். அந்த சீன் மூலியமாக பார்த்து படம் ஓகே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் தோழர் வெங்கடேஷ் அப்படிங்கிற மூவி நேம் சர்ச் பண்ணாலே அந்த மூவி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு சோடா கம்பெனி வச்சுருக்காங்க. கம்பெனிலாம் பெரிய லெவலில் இல்லை, வீட்டில் ஒரு ஒரு 3 பாட்டில் சோடா தயாரிக்கலாம் அந்த லெவலில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க எல்லா கடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினி வந்து அவங்க அம்மாவும் ஹீரோயினி இருப்பாங்க. அவங்க வந்து தெலுங்கெல்லாம் பேசுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து பொண்ணெல்லாம் நிறைய இடத்துல தேடுவாங்க. எந்த பொண்ணுமே செட் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போதும் ஒர்க்கு முடிச்சுட்டு அந்த இட்லி கடைக்கு தான் சாப்பிட போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வந்து ஒவ்வொரு சரக்கை போட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பேசுகிறது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லெட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த கவுன்சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உன் வேலை சோடா போட வந்தனா சோடா போடுற வேலையை மட்டும் பாரு, நீ வந்து இதெல்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு கொண்டாந்து கொடுத்தனால மறு ஆம்லெட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து போட்டுட்டு அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, இல்லைக்கா அவங்க வந்து எல்லோரும் ரொம்ப சரக்கில் இருக்காங்க, நீங்களே கொண்டே கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இவங்க வந்து ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ என் பொண்ணை கொண்டே அந்த கடையில் விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பார்க்க போயிட்டு இருப்பாங்க ஹீரோ. இந்த பொண்ணை ஏற்றிட்டு போவாங்க, போகிற உள்ள பொண்ணு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டி போவாங்க. இந்த பொண்ணை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குற போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ஒழுங்காக இருக்காது, 250 ரூபா ஒரு நாளைக்கு வரும் அப்படி இப்படிலாம் இருக்கவும், இல்லைப்பா என் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்க்குறாங்க அவங்க சித்தப்பா. பார்த்துட்டு இந்த பொண்ணை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த இட்லி கடை வச்சிருப்பாங்களா அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் போய் பொண்ணு கேட்குறாங்க. பொண்ணு கேட்டாக்கலாம் அந்த பொண்ணு வந்து எனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு முடியாதுன்னு சொன்னாக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கடை இல்லாமல் போயிடுது. கடை இல்லாமல் போனாக்கில் அங்கே போய் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. இது மாதிரி அவங்க பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆளே காணோம் அப்படி இப்படின்னு தேடிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு தேடி போய் பார்த்தா கதவை திறக்கவே மாட்டாங்க. திருப்பி கதவை தட்டி உடச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு பாய்சன் குடிச்சிட்டு இறக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஹீரோ. கூட்டிகிட்டு போய் அங்கே காப்பாற்றிடுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இது மாதிரி வந்து யாருமே மனசை பார்க்கல, எல்லாம் உடம்ப தான் பார்க்குறாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீ வந்து சாக தானே போகிற, நீ வா, நான் வந்து உன்னை வந்து எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு வந்து பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை என் கூட இருக்கிறது பிடிக்கன்னு நினைக்கலன்னா அன்றைக்கி நீ செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் அவங்க வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணி எல்லாமே கொஞ்சம் முன்னேறி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனாக்கில் பார்த்தீங்கன்னா 2 கை போயிடுது. 2 கை போனாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேஸ் போட்டு கவர்மெண்ட் பஸ்னால கேஸ் போட்டு காம்பன்சேஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 20,00,000 அவங்களுக்கு வரும். 20,00,000 வந்தாக்கில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கை போனதுனால அந்த பொண்ணே தான் நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த பொண்ணவே சோடா பாட்டில் அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் நல்லபடியாக போயிட்டுருப்பாங்க. 20,00,000 பணம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்காம இருப்பாங்க. திருப்பி கோர்ட்டுக்கு இது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸை வந்து வாங்கிடுவாங்க. ஒரு பஸ்ஸை வந்து ஜப்தி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பஸ்ஸுனால வந்து நிறையா ப்ராப்ளம் இவங்களுக்கு வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆள் இறந்துருவாங்க கடைசி சீனில். பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து அன்றைக்கி தான் கோர்ட்டில் ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் இறந்தனால பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டமே வெடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் கல்லை விட்டுலாம் அடிச்சிருவாங்க. அடித்தாக்கலாம் அந்த பொண்ணு மயங்கி பஸ்ஸுக்குள்ளேயே விழுந்துரும். இவனை ஹீரோவை அடித்து வெளியில் போட்டுருவாங்க. பஸ் ஓட்டுவாங்க. அவங்களையும் தூக்கி வெளியில் வீசிடுவாங்க. வீசிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து தீ வச்சிருவாங்க. தீ வச்சாக்கலாம் அந்த பொண்ணு உள்ளே தான் மயக்கம் போட்டு கிடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ரொம்ப கதறுவாங்க. அப்போ அந்த டிரைவராக நம்ம போலீஸ்காராக இருப்பாங்க. ஹீரோவை பிடிச்சிட்டு போக விட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி போய் குதிச்சிருவாங்க. குதிச்சாக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அங்கேயுமே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வக்கீல் வந்து வாதாடிப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது, நீங்கள் இதை வந்து அப்பயே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருந்திருக்கும், நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்காம ரொம்ப இழுத்தடிச்சு அவங்க நிலைமையே இப்போ பரிதாப நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் தோழர் வெங்கடேஷ் அப்படிங்கிற மூவி நேமை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், வரும். ஒரு 2 மணி நேரம் தான் படம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு
நியாயமான ஒரு கதை மாரி இருக்கும். எல்லா இடத்துலயும் இப்படி தான் நடக்கிற மாரி இருக்கும். அது உண்மை சம்பவங்களும் கூட தான். கடைசியில ஒரு 4, 5 பேர் படம் முடியும்போது வந்திருப்பாங்க. இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம பாருங்க எல்லாருமே. உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.